சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சொடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சொடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையை மலையென பொழிந்தார், உன்னாலயம் புனிதம் அருளும். கருணையை மலையென பொழிந்தார், உன்னாலயம் புனிதம் அருளும். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சூப்பராக ஒரு நாளை, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நாளை நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. இந்த நாளுக்காக நம்ம ஏசப்பாவுக்கு எப்பயும் நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு உறுதி இல்லாத இந்த பொழுதை நமக்கு ஆசீர்வாதமான பொழுதாக ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. இந்த நாள் முழுவதும் நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய கரம் எப்போதும் நம்ம மேலே இருக்கிற அந்த கிருபைக்காக, அந்த உடனிருப்புக்காக நம்ம எப்பயும் அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் குட்டீஸ். இன்றைக்கி ரொம்பவே ஒரு அருமையான பாடல். ஏசப்பா உங்களோட சிறகுகளோட நிழலில் நீங்கள் என்னை அரவணைச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு பாடலோடு கூட நம்ம தொடங்கியிருக்கிறோம். ஸோ நமக்கு அவருடைய உடனிருப்பு மட்டும்தான் லைஃப்பில் எப்பயுமே பலன் குட்டீஸ். இந்த உலகத்தில் எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ நம்ம சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் கூட நம்ம இருதயத்தை காத்து கொள்றதுக்கு அவருடைய உடனிருப்பும் அவருடைய அரவணைப்பும் நமக்கு லைஃப் லாங் தேவை. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் பாதுகாப்புங்கிறது வெளிப்புறமான பாதுகாப்பு. ஆனால் நம்ம இந்த இருதயத்தை அவருக்கு உகந்தபடியாக வாழ்கிறதுக்கு, நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அவருடைய உடனிருப்பு இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது குட்டீஸ். நமக்கே தெரியும். இப்போ நீங்களும் ரொம்ப குட்டி பிள்ளைங்க அப்படி தானே? நீங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இப்போ உங்களுக்கு குளிருக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்குவீங்க. அது மாதிரி உங்கள் மம்மி டாடி பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்குவாங்க. அப்போ தான் அந்த குளிர்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி தானே குட்டீஸ்? உங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்கலாமே. இல்லை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளில போக முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரியானதை நம்ம போட்டுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த சூழ்நிலைகளை தாங்க முடியும். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது ஒரு சாதாரணமான குளிருக்கு நம்மளால் இப்படி ஏற்றதை போடணும்னு நம்ம நினைக்கும் போது, ஏன் நம்ம லைஃப்பை ரொம்ப சேஃபாக கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு எது தேவை, எது எடுத்து நமக்குள்ளே போத்திக்கிடணும்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது குட்டீஸ். நமக்கு இந்த உலகப்புறமான அன்பும் அரவணைப்பும் வழிகாட்டுதலும் எல்லாமே தேவை தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தாண்டி வர்றதுக்கு அவருடைய உடனிருப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும்? இறுக போத்திக்கிடணும் குட்டீஸ். அப்படின்னா தான் நம்ம இருதயம் எப்பயும் பாதுகாப்பும் சந்தோஷமும் அமைதியும் நிறைவும் கொண்டதாக இருக்கும். ஸோ இந்த நாளில் தான் அதை நமக்கு கடவுள் என்ன பண்ணுறாங்க? நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். என்னதுக்கு? ஈஸ்டர் வரப்போகுது. அந்த ஈஸ்டரை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு, ஈஸ்டரை நம்ம நிறைவாக கொண்டாடுறதுக்கு நமக்கு கடவுள் 40 days கொடுக்க போகிறாங்க. நாளையிலேருந்து தொடங்குது அது. ஸோ இந்த 40 days-ஐ நம்ம எப்படி இன்னும் அதிகமாக அவருடைய சிறைகளுக்குள்ளே நம்ம இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை அவருக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த நாள்லேருந்தே நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு 2 யோவான் 1:18 படியாம், உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல்
முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாக இருங்கள்ங்கிற ஒரு ஆலோசனைக்குரிய ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக நம்ம நிறைய நல்ல காரியங்கள் நிறைய கடவுளுக்கு பிடித்தமானதாக செய்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல நம்ம அவரை ஹர்ட் பண்ணிடுவோம். அப்படி ஹர்ட் பண்ணி நம்ம அவரை காயப்படுத்துறதுக்கு பதிலாக அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறதுக்கு பதிலாக எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு விலகாத படிக்கு அவருடைய உடனிருப்புக்குள்ளேயே நம்ம இருந்து நம்ம இருதயத்தை பாதுகாத்து எப்போதும் நமக்கு ஏற்ற கைமாறு அவருடைய கரங்கள்லேருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை நிறைவான பாதையில் அவர் நடத்துவார் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்மளுடைய இருதயத்தை அவரோட கரங்களில் ஒப்பு கொடுத்து உங்களுடைய சிறகுகளுக்குள்ளே அவங்களுடைய செட்டைகளுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கோங்க டாடி. நாங்கள் என்ன செய்தாலும் கூட அதுக்கான கைமாறு உங்களுடைய கரங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்வோங்கிற நம்பிக்கை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக நிறைவான கைமாறு நமக்கு கிடைக்கும்படியாக அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. எங்களுக்கான நிறைவான கைமாறு நாங்கள் உம்முடைய கரங்கள்லேருந்து பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்துங்க. உங்களுடைய கிருபையின்படியாக எங்களை வழி நடத்துங்க. ஆமாம்.